அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருக்கிறீர்களா? நன்றாக இருப்பீர்கள். நன்றாகத்தான் இருக்கணும். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலு மேய்ச்சினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து போற்றுகின்றேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நமக. மாதா பிதா குரு தெய்வம் இவர்கள் ஆசியுடனும் எம்பெருமான் கருப்பனும் தாய் காளிகாதேவியின் அனுக்கிரகத்துடனும் திரு செந்தூர் ஆண்டவர் ஆசியுடனும் இன்னைக்கு நாம பார்க்க போறது தாராபலன் வரிசையில கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வன்னி மரத்தை வணங்குவதும் அதை ஆலயங்களில் வைத்து வளர்ப்பதும் அதன் இலைகளை பாக்கெட் பர்ஸ்ல வைத்துக் கொள்வதும் நல்ல பலன்கள் நடக்கும். எப்பொழுதுமே வன்னி மரம் உங்களுக்கு நல்ல பலன்களை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும். ஏன்னா உங்களுடைய கேட்டை நட்சத்திரத்துக்கு 6வது சாதக தாரையாக வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்தோட மரம் தான் அந்த வன்னி மரம். அப்ப சாதகமான விஷயங்கள் நமக்கு நடக்கணும் அப்படின்ற அமைப்புல வன்னி மர வழிபாடுகளும் அதை வளர்ப்பதும் அதை நம்ம பாக்கெட்ல வச்சுக்கிறதும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். பொதுவாக எப்பவுமே நம்மளுடைய நட்சத்திரம் நம்மளுடைய பிறந்த நாள் பிறந்த மாதம் நமக்கு சூன்யம் என்ற அமைப்புல நம்மளுடைய பிறந்த நட்சத்திரத்திலையும் ஜென்ம நட்சத்திரம் அனுசென்மம் திரிஜென்மம் அப்படின்ற 3 நட்சத்திரங்களையும் எந்த ஒரு சுப விஷயங்களும் செய்யக்கூடாது. அந்த மாதிரி அமைப்புல நம்மளுடைய கேட்டை நட்சத்திர சென்மத்தாரையோட அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சூரியன். அவர் இயற்கை பாவர் அப்படின்ற அமைப்புல 1, 10, 19 வரக்கூடிய நட்சத்திரங்களை நாம் எந்த ஒரு சுப விஷயங்களும் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் செய்யக்கூடாது. பொதுவாக நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு சந்திரன் சில நட்சத்திரங்களில் போகும்போது சாதகமான பலன்களும் சில நட்சத்திரங்களில் பிரவேசிக்கும் போது சாதகமற்ற பலன்களையும் கொடுப்பார். அப்ப சாதகமான பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை நாம் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. அடுத்து சம்பத்து தாரை, இது 2வது தாரை. அப்ப இதோட இந்த சம்பத்து தாரை யார் ஆதிக்கம் செலுத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா புதன். அப்ப அறிவு சார்ந்த விஷயங்கள் அத்தனையும் புதன் சார்ந்த பாடல், இசை, நடனம், புதுசா பள்ளிக்கூடம் போறது, அக்கௌண்ட் ஓபன் பண்றது, பங்குச்சந்தை, லாட்ரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சம்பத்து தாரை வரக்கூடிய 2, 11, 20 வரக்கூடிய மூலம், அஸ்வினி, மகம் வரக்கூடிய நட்சத்திர நாட்கள்ல இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இதை பயன்படுத்தலாம். அடுத்து 3வது விபத்து தாரை. இந்த 9 தாரையிலுமே ரொம்ப மோசமான தாரைங்க இந்த விபத்து தாரை. அப்ப இந்த விபத்து தாரை வரக்கூடிய அமைப்புல இதோட அதிபதி யார் ஆளுமை செலுத்துவார் அப்படின்னு பார்த்தோம்னா ராகு. 3, 12, 21 வரக்கூடிய நட்சத்திரம் பூராடம், பரணி, பூரம். இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல நெடுதூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வாகனங்களை மெதுவாக ஓட்டுவது நல்லது. சுப விஷயங்களுக்கு இது தகுந்த நட்சத்திரங்கள் அப்படின்றது கிடையாது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள். ஆகையினால் இந்த விபத்து தாரையை தாங்கள் உபயோகப்படுத்தாமல் இருப்பது நல்லது. அதாவது ரெகுலரா நம்ம வேலைக்கு போறோம், ஒரு தொழில இருக்கோம், அந்த விஷயங்கள்லாம் செய்யலாம். புதுசா செய்யக்கூடிய விஷயங்கள், சுப விஷயங்கள் இந்த நட்சத்திர தாரையில செய்யக்கூடாது. அடுத்து சேமத்தாரை. இதோட அதிபதி யாருன்னா குரு, இயற்கை சுவரான குரு. அப்ப நம்மளோட சென்ம நட்சத்திரத்துக்கு 4, 13, 22 வரக்கூடிய உத்திராடம், கிருத்திகை, உத்திரம் வரக்கூடிய நட்சத்திர நாள்கள் அனைத்து சுப விஷயங்களும் செய்யலாம். புதுசா வீடு கட்ட ஆரம்பிக்கலாம், புதுசா பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், வீடு கட்டலாம், திருமண அமைப்புகள் செய்யலாம். இந்த மாதிரி விஷயங்கள் சுப விஷயங்கள் அனைத்தும் செய்வதற்கு இந்த சென்மத்தாரை, இது சேமத்தாரை நமக்கு நல்ல அமைப்புல பலன் கொடுக்கும். அடுத்து பிரத்யேகத்தாரை. இதோட அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா கேத்து. இது ஆன்மீக வழிபாடுகளுக்கு மட்டுமே உகந்தது. மந்திரோபதேசம், குருமார்கள் தீட்சி பெறுவது, பரிகாரம் செய்வது, தர்ப்பணம் கொடுப்பது, முன்னோர்கள் வழிபடுவது, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இந்த பிரத்யேக தாரைகள்ல செய்யலாமே தவிர மற்ற சுப விஷயங்கள் செய்வதற்கு இந்த நட்சத்திர தாரைகள் பயன்படாது. அப்ப 5, 14, 23 வரக்கூடிய திருவோணம், ரோகிணி, அஸ்தம் இந்த நட்சத்திரத்தில் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு சுப விஷயங்களையும் செய்ய வேண்டாம். அடுத்து சாதகத்தாரை. இதோட அதிபதி யாருன்னா சந்திரன். கோச்சாரத்தில் மிகவும் முக்கியமான கிரகம் சந்திரன். என்ன நடக்கும் நடக்காது என்பதை கண்ணாடி மாதிரி காட்டக்கூடியவர் தான்
சந்திரன். அதன் அடிப்படையில 6, 15, 24 வரக்கூடிய அவிட்டம், மிருகசீரிஷம், சித்திரை வர நட்சத்திரங்கள் வரக்கூடிய அமைப்புல நமக்கு சாதகமான, நமக்கு காரியமாகணும்னா சில சுப விஷயங்களை இந்த தாரைகளை நாம செய்யலாம். அனைத்தும் நமக்கு சக்சஸ்ஃபுல் ஆகக்கூடிய அமைப்புகள் இந்த நட்சத்திர தாரைகளை செய்யும் போது நமக்கு நடக்கும். அடுத்து வதைத்தாரை. இதோட அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சனி. 7, 16, 25 சதயம், திருவாதிரை, சுவாதி நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது, எந்த ஒரு சுப விஷயங்களையும் செய்யாமல் இருப்பது நல்லது. அப்படி நாம செய்ய முயற்படும் போது அது கசப்புல கொண்டு முடிக்காம போகாது, பிரச்சனைகளை கொண்டு முடிக்கல. ஏன்னா ஏதேனும் சிக்கல்களை கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த வதைத்தாரையோட அமைப்புல சனியின் அந்த வதைத்தாரை நட்சத்திரங்கள் சதயம், திருவாதிரை, சுவாதி நட்சத்திரங்களை பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது. சுப விஷயங்களுக்கு இது ஆகாது. அடுத்து மைத்திரை தாரை. இது இயற்கை சுபரான சுக்கிரனோட தாரை. 8, 17, 26 வரக்கூடிய பூரட்டாதி, புனர்பூஷம், விசாகம் இந்த 3 நட்சத்திரங்களில் நமக்கு சொகுசான அத்தனை விஷயங்கள் நாம் செய்யலாம். சுக்கிரனோட காரத்துவ அமைப்புல புதுசா சொகுசான காரு, சொகுசு பங்களா, பணம் கொடுக்கல் வாங்கல் பண்றது, புதிய தொழில்கள் இது பண்றது, திருமண அமைப்புகளை செய்வது, சீமந்தம் செய்வது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மைத்திரை தாரையில நாம செய்யலாம். அது சுபர் அப்படின்ற அமைப்புல இந்த நட்சத்திரம் அற்புதமான பலன்களை கொடுக்கும். அடுத்து அதிமைத்திரை தாரை. இது பூமிக்காரகன் செவ்வாயோட நட்சத்திரம் அப்படின்றதுனால 9, 18, 27 வரக்கூடிய உத்திரட்டாதி, பூஷம், அனுசம் நட்சத்திரம் நல்ல பலன்களை கொடுக்கும். பூமி, மனை, வீடு, வண்டி வாகன அமைப்புகள் வாங்கக்கூடிய அமைப்பு, திருமணம் செய்தல், சுபபோகங்கள் அனுபவித்தல், தாம்பத்தியம், கர்ப்பதானம், கிரக பிரவேசம், பத்திரப்பதிவு பண்றது, நமக்கு வர வேண்டிய சொத்துக்களை பிரிச்சு வாங்குறது, எங்கேயும் வராமல் இருக்கக்கூடிய பணங்களை போய் அதை முயற்சி பண்ண வாங்கக்கூடிய இந்த நட்சத்திர தாரைகளில் போகும்போது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்களா இருந்தாங்கன்னா இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர் ஒற்றுமை. நன்றி, வணக்கம்.